புனித யாத்திரை மேற்கொண்டு சபரிமலை புறப்பட்ட 140 ஐயப்பன் சுவாமி பக்தர்களுக்கு KLIA டெர்மினல் 1 விமான முனையத்தில் பாத்திக் ஏர் விமான நிறுவனம் பிரத்யேக வழியனுப்பு விழாவை நடத்தியது. திருச்சிராப்பள்ளி புறப்பட்டு செல்லும் இந்த பக்தர்களை அனுப்பி வைக்கும் அந்நிகழ்ச்சியில் ஸ்லாங்கூர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் கலந்து கொண்டார். ஆண்டுதோறும் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்கும் இந்த யாத்திரைக்கு KLIAவில் கடந்த ஆண்டு முதல் சிறப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குணராஜ் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். 2வது வருஷம் மிக சிறப்பாக அரசாங்கம் மலேசியா ஏர்போர்ட்ஸு, பாத்திக் ஏர், மலேசியன் ஏர்லைன்ஸ், ஏர் ஏஷியா மூலியமாக ஒரு ஸ்பெஷல் லைன் அரேஞ்ச்மெண்ட் ஏர்போர்ட்லேயே நம்ம ஐயப்ப டிவோட்டிஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் பார்த்திங்கன்னா இந்த ஏற்பாடு கமந்திரன் பங்காங்குத்தான் அவங்களோட டத்தோ ஸ்ரீ ஜனாக்கு அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவரோட ஏற்பாடு அவர் தலையிடணும்னா இதுவும் கொஞ்சம் கஷ்டம். அதே நேரத்தில் ஆல்சோ லைக் டு தேங்க் த மந்திரி பங்காங்குத்தான் சோடர் ஆந்தனி லோ ஃபார் ஆல்சோ மேக்கிங் ஆல் தி நெசசரி அரேஞ்ச்மெண்ட். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மலேசியாவில் பார்த்திங்கன்னா ஐயப்ப டிவோட்டிஸோட தலைவர் சகோதர யுவராஜா இருக்காங்க. அவங்களோட இயக்கம் மூலிமா மலேசியாவிலேருந்து சுமார் ஒரு 50,000 டிவோட்டிஸ் கேரளாவுக்கு போகிறாங்க. அப்போ மலேசியாவிலேருந்து போகும்போது ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இருப்பாங்க. அப்போ இந்த ஏற்பாடு ஸ்பெஷல் லேன் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி இப்போ ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லேன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏர் ஏஷியாலாம் ஒரு ஸ்பெஷல் லேன், மலேசியன் ஏர்லைனுக்கும் ஒரு ஸ்பெஷல் லேன். ஏன்னா இவங்க 48 நாள் விரதம் எடுத்து அவங்க ஏர்போர்ட் வராங்க. இவங்களுக்கும் தெரியும் அவங்க சரியான டிசிப்ளினில் இருக்க போனால் சப்பாத்தி ஸ்லீப்பர்லாம் போடாமல் வருவாங்க. தே வில் ஆல்சோ மஸ்ட் பி கிவன் த ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் ரெஸ்பெக்ட். அந்த ஏற்பாடு தான் அரசாங்கம் மூலிமா எழுதி போட்டு கேட்டோம். போன வருஷம் செஞ்சு கொடுத்தேன், இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடப்பேன். இந்நிலையில் பயணிகள் சீராகவும் மரியாதையுடனும் புறப்படுவதற்காக விமான நிறுவனமும் தனிப்பட்ட ஏற்பாடுகளை செய்துள்ளதாக பாத்திக் ஏர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி கூறினார். வழி அனுப்பு விழாவின் ஒரு பகுதியாக பக்தர்களுக்கு தேவையான மத சடங்குகளுக்காக பாத்திக் ஏர் சார்பில் நெய் வழங்கப்பட்டது. அது குறித்து கருத்துரைத்தார் என்ஜிகோஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வி ராஜேந்திரன். And also especially for Batik Airlines, இன்றைக்கி அவங்களுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க தான் நம்மளை கூப்பிட்டு ஜஸ்ட் ஒரு வாரம் 2 வாரம் தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஐயப்பன் டிவோட்டிஸ்க்கெலாம் நெய் ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு. உங்களுக்கு தெரியும், ஐயப்பனுக்கும் நெய்யுக்கும் டெஃபினெட்லி இட்ஸ் அ கனெக்ஷன். எல்லோரும் கனெக்ஷன் இருக்கிறதுனால வி இமிடியட்லி சே எஸ் அண்ட் வி ஆர் ஸோ ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா வெரி ஹாப்பி. இது நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்கு செய்கிறதுக்கு. அதனால் இந்த வேலையில் பாத்திக் ஏர்லைன்ஸ்க்கு நன்றியும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வேளையில் தங்களின் கோரிக்கையை ஏற்று தொடர்ந்து 2வது ஆண்டாக KLIAவில் ஐயப்ப பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய உதவிய அனைவருக்கும் பத்துமலை அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தின் தலைவரும் மலேசிய ஐயப்ப சேவை சங்கத்தின் தலைவருமான யுவராஜா குருசாமி நன்றி தெரிவித்தார். ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அரசாங்கம் நிறைய விஷயம் நம்மளுக்கு செய்கிறாங்க. அதை முறையாக நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். வருங்காலங்களில் இன்னும் ஐயப்ப பக்தர்களுக்கு நிறைய விஷயத்தை அரசாங்கம் செய்கிறதுக்கு முன் வராங்க. அதுக்கு நம்மளோட ஒற்றுழைப்பும் நம்மளோட ஒற்றுமையும் தான் இதுக்கு பலமாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்தே இது பண்ணுவோம். நம்ம போகப்பட இடம் சபரிமலை. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம சமுதாய வளர்ச்சிக்கும் நம்ம இதை பின்பற்றினோம்னா சிறப்பாக இருக்கும். நம்ம ஏர்போர்ட்டில் நிறைய விஷயங்கள் YB மூலியமாகவும் நம்ம ஏர்போர்ட் பெர்ஹாட், மலேசியா ஏர்போர்ட் பெர்ஹாட்டை பாத்திக் ஏர், மலேசியா ஏர்லைன்ஸ், ஏர் ஏஷியா எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நம்ம பக்தர்களும் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதே வேளையில் நம்ம ஐயப்ப பக்தர்களுக்கு காப்புறுதி திட்டம் 10 ரிங்கெட் தான் காப்புறுதி திட்டம். நம்ம மலேசியா ஐயப்ப சேவை சங்க பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு இந்த காப்புறுதி 10 ரிங்கெட் ஒரு வருஷ காலகட்டம் ஒரு PA இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இதை நாங்கள் முயற்சி எடுத்து பெசிஃபிக் இன்சூரன்ஸ் கூட கலந்து ஆலோசித்து இந்த காலகட்டத்தில் சபரிமலைக்கு போகிற பக்தர்களுக்கு ஒரு சின்ன காப்புறுதி திட்டம் இருக்கணும். ரொம்ப பெரிய அமௌண்ட்டுகள் 10 ரிங்கெட் கட்டி இது பண்ணுறோம். யாரெல்லாம் இந்த காப்புறுதி திட்டத்தில் பங்களிக்கணும்னு இருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம மலேசியா ஐயப்ப சேவா சங்க பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாண்டுக்கான சபரிமலை யாத்திரை குறித்து மேலும் சிலர் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சலுகைனா இங்கே இந்த கவுண்டர் சலுகைலாம் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மற்றபடி எங்களை யாரும் காக்க வைக்கல. அது வரைக்கும் கிடச்ச வரைக்கும்
நல்லா ஒரு சேவை கொடுத்துருக்கீங்க எங்களுக்குன்னா. கியூ நிற்கல பர்த்டேக்கு வந்து நல்லா ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான இதை கொடுத்து நல்லபடியாக ஒரு மாதிரி நல்லா ஒரு சிறப்பாக செஞ்சு அனுப்பி விட்றாங்க. கியூ எதுவுமே நாங்கள் நிற்கல, எல்லாம் ஒரு நல்லபடியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க சார். பர்த்டேக்கு வந்து நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். போன வருஷம் வந்து பர்த்டேக்கு வந்து போயிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்து நல்லா அதோடு நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இதே போல் வர காலமும் எங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், எங்கள் பக்தருங்க அனைவரும். இந்த 2வது வருஷம் வந்து நான் அந்த மலைக்கு போகிறேன். ஆனால் போன வருஷத்தோடு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பர்த்டே வந்து எங்களுக்கு வந்து நல்ல கவுண்டர் செக்இன் பண்ணும்போது நல்ல கவுண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. போனோன்னே பக்தர் வந்து நல்லா செக்இன் பண்ணிவிட்டு அவங்கவுங்க போகிறதுக்கு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது அடுத்த வருஷமும் இன்னும் நல்லா சிறப்பாக கொடுக்கணும். எங்கள் தத்து சந்திரன் ராமமூர்த்தி அவருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் இது நானும் ஒரு ஸ்டாஃப்னால எங்களுக்கு ரொம்ப எங்கள் ஆலயத்துக்காக அவர் ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த கவுண்டர், விஐபி ரூம் இதெல்லாம். சபரிமலை யாத்திரை வந்து சும்மா சாதாரண ஒரு யாத்திரை இல்லை, கடுமையான யாத்திரை. அந்த ஐயப்பனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், நல்ல சந்தோஷம். அவருக்கு 2 வருஷமாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து நல்லா சேவையை செஞ்சு கொடுத்துருக்குறாரு. வைபி அவருக்கும் ரொம்ப நன்றி. நல்லா இருக்குது. மேலும் இன்னும் வருங்காலத்தில் வந்து நல்லா செய்யணும். இன்னும் மக்களுக்கு வந்து நல்லா சுமூகமாக சபரிமலை யாத்திரைக்கு போகணுன்னு என்னோடய வேண்டுகோள். இப்போ வந்து வசதி வந்து நல்லா இருக்குது. முந்திலாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கியூ வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு கியூக்கு வந்து ஒரு ஹவருக்கு மேலே நம்ம நிற்போம். ஆனால் இப்போ வந்து 2 வருஷமாக வந்து நம்மளுக்கு வந்து வசதியெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு. 48 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு அவர்களின் புனிதம் பாதிக்கா வண்ணம் இத்தகைய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய முயற்சியாகும். New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst.